வணக்கம் மக்களே. சிறகடிக்க ஆசை நாடகத்தில் அடுத்து என்ன நடக்குது என்பதை பார்க்கலாம் வாங்க. ரோகிணியை வீட்டை விட்டு விஜயா வெளியே தள்ள வேண்டும் என நினைக்கிறார். ஆனால் ரோகிணி போகாமல் யோசிக்கிறார். நட்சத்திரக்குறி, நாம் எதற்கு இவர்கள் சொன்னது போக வேண்டும்? நம்மை முறையாக கல்யாணம் செய்து கொண்டுதானே வந்திருக்கிறோம். மனோஜ் நம்ம வீட்டுக்காரன் தானே. நட்சத்திரக்குறி என்று சொல்லிக்கொண்டு கதவை தட்டுகிறார். தட்டுவதோடு மட்டும் இல்லாமல், நட்சத்திரக்குறி ஆண்டி, டோர் ஓபன் பண்ணுங்க. நட்சத்திரக்குறி என்று சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறார். நட்சத்திரக்குறி, என்ன இவள் இப்படி சத்தம் போடுகிறாள்? நட்சத்திரக்குறி என்று நினைத்து, நட்சத்திரக்குரி, உன்னை வந்து அவன் வெளியே தள்ளிவிட்டான், இனிமேல் வீட்டுக்குள் உனக்கு என்ன வேலை? ஒரு நிமிடம் கூட இங்க இருக்கக்கூடாது. நட்சத்திரக்குரி என்று விஜயா கோபமாக சொல்லுகிறார். அவர் தொடர்ந்து, நட்சத்திரக்குரி, உன் துணிமணிகள் எல்லாம் வேணுமா? நட்சத்திரக்குரி என்று கேட்கிறார். நட்சத்திரக்குரி, எனக்கு துணிமணிகள் எல்லாம் கிடையாது. எனக்குச் சொந்தமானது ஒன்றுதான் இங்க இருக்கு. நட்சத்திரக்குரி என்று ரோகிணி பதிலளிக்கிறார். நட்சத்திரக்குரி, என்னது? நட்சத்திரக்குரி என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள். நட்சத்திரக்குரி, அதான் மனோஜ் தானே. நட்சத்திரக்குரி என்று ரோகிணி அறிவிக்கிறார். நட்சத்திரக்குரி, மனோஜா? அவன் என் பையன். நட்சத்திரக்குரி என்று விஜயா சொல்ல, நட்சத்திரக்குரி, உங்க பையனா இருக்கலாம். ஆனா நான் முறையாக தாலி கட்டிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏதாவது நீங்க என்னை செய்யினா அது கொடுமை ஆகும். நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது வரும். நட்சத்திரக்குரி என்று ரோகிணி எச்சரிக்கிறார். விஜயா உடனே, நட்சத்திரக்குரி, அவனுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீ என்னமோ ஒழுங்காக இருந்த மாதிரி பேசுகிறாய். ஒண்ணுமே போய் பேசாத மாதிரி சொல்ற. நட்சத்திரக்குரி என்று விமர்சிக்கிறார். நட்சத்திரக்குரி, ஆமா, நான் போய் வரதச்சு நான் கொடுமை என்று சொல்லப் போறேன். நட்சத்திரக்குரி என்று ரோகிணி தன்னம்பிக்கையுடன் சொல்கிறாள். விஜயா அதிர்ச்சி அடைந்து, நட்சத்திரக்குரி, நீ தானே இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி என் பையனை கல்யாணம் பண்ணணும் என்று மலேசியாவில் இருந்தார் எங்க அப்பா கோடீஸ்வரர், இப்படி அப்படி என்று போய் சொல்லி கல்யாணம் பண்ணினாய். நாங்க என்ன செய்தோம்? நீ போய் எங்கே வேண்டுமானாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு. முடிந்ததைச் செய். ஆனா மனோஜ் என் வார்த்தையை தாண்டி வெளியே வரமாட்டான். புரிஞ்சுக்கோ. நட்சத்திரக்குரி என்று வெடிக்கிறார். அப்போ ரோகிணி மனோஜிடம், நட்சத்திரக்குரி, இங்க பாரு மனோஜ், உங்க அம்மாவிடம் நான் எந்த ஒரு பதிலும் கேட்கவில்லை. நீ சொல்லு, என் கூட உனக்கு வர விருப்பமா இல்லையா? நட்சத்திரக்குரி என்று நேராக கேட்கிறாள். மனோஜ் எதுவும் பேசாமல் நின்றுவிடுகிறார். நட்சத்திரக்குரி, சொல்லு மனோஜ், இப்பவும் பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம்? அன்னிக்கு அப்படிதான் பிரச்சனை வந்தப்போ எதுவும் பேசாமல் எனக்கு ஆதரவே செய்யவில்லை. இன்னிக்கு அதையே தான் செய்கிறாய். உனக்கு பிடித்தது உங்க அம்மாவா? நான் முக்கியமா? நீ ஏன் கல்யாணம் செய்து கொண்டாய்? நட்சத்திரக்குரி, நட்சத்திரக்குரி, நான் எப்பவுமே சொல்லுவேன், என் கூட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் என்ன ஆனது? எதுவுமே பேசாமல் அமைதியா நின்னுட்டு இருக்க. நட்சத்திரக்குரி என்று ரோகிணி கதறுகிறார். இங்க பாரு, என்னை மீறி என் பையன் எதுவுமே பேச மாட்டான். நான் சொன்னதான் அவன் செய்வான். நான் சொன்ன உன்னை கல்யாணம் பண்ணா இப்ப வேண்டாம்னு சொல்றேன். அவன் ஒதுங்கிவான், அவ்வளோதான். உன் வேலையை நீ விட்டு பார்த்துட்டு போ. உம்மள பொட்டு படிக்க எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிரு. இதுக்கு மேல உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை, இங்க பாரு ஜா, நீ கோவத்துல ஏதோ வார்த்தை விட்டுட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அவன் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கவா? அவள வந்து இப்ப எல்லாம் நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் இவள வீட்டுக்கு கூட்டி வந்தேன். எத்தனை தடவை நான் சொல்லிருப்பேன்? அச்சந்தரவை சொல்லிருப்பா. நான் கூட்டி வந்த மருமகன் சொல்லிட்டு இப்ப ஒரு அவமானம்னா அது எனக்குதானே. தேவையில்லாம இப்போ நான் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து இவ பெரிய இடத்து பொண்ணு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். எப்படி அசிங்கப்படுத்தி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ பணத்துக்கு பின்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்த.
அதுக்காக வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இப்படி போய் பேசிட்டா, மற்றபடி அவ மேல எந்த ஒரு தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க தப்பு இல்ல? எத்தனை பித்தலாட்டம். இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால இல்லை, சும்மாலாம் போக முடியாது. இனிமேல் மனோஜ் கூட அவ சேர்ந்து வாழக்கூடாதுன்னா வாழக்கூடாது. அவ்வளோதான். டேய் மனோஜ், உன் வாய தொறந்து சொல்லுடா. உனக்கு அவளோட வாழ விருப்பமாடா இல்ல இங்க இருக்கியடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கறாங்க. இங்க பாரு, உங்க அம்மா உனக்கு முக்கியமா இல்ல இந்த ரோகிணிதான் உனக்கு முக்கியமா அப்படிங்கறதை நீ எனக்கு இப்பவே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்கறப்போ, இங்க பாரு, அவன் எதுவுமே பேசாம நிக்கிறது பதாவே தெரியலையா? அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு? என்னை விட்டு அவன் போக மாட்டான் அப்படிங்கற மாதிரி ரோகிணி சொல்றாங்க. இங்க பாரு டேய், வாய தொறந்து சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு ரோகிணி, என்ன மன்னிச்சில. நீ இந்த அளவுக்கு என்கிட்ட ஏமாத்துவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பண்ணதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல, ஏத்துக்க முடியல. எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கேட்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிறாங்க. இது கேட்டதும் நட்சத்திரக்குறி, ஏய், என்ன நீ பேசிட்டு இருக்கன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னை விட்டு போயிருவேன், உனக்கு தெரியுமா? நட்சத்திரக்குறி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பரவாயில்லை, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கேப்பேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் உனக்கு என்ன எங்க வேலை? அதான் அவன் சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, உங்கள் உரையில் பொருத்தமான நிறுத்தக்குறிகளை பங்க்சுவேஷன் சேர்த்துள்ளேன். இடைக்கோடு. அத்த, என்னதான் கோபம் இருந்தாலும் இப்ப எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அத்த, என்னதான் இருந்தாலும் அவரு தாலி கட்டிய பொண்டாட்டிதான் இல்லையா? இப்படி எல்லாம் பிரிச்சுடுதல் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, இங்க பாரு, செமக்கடுப்புல ஆல்ரெடி இருக்கேன். உன்னுடைய இந்த அட்வைஸ் எல்லாம் இங்க யாரும் கேட்கலை. உன் வேலையை மட்டும் பாரு. இப்ப என்னையா நான் கூட்டிட்டு வந்து மருமக இது ஆயிட்டா? அவள தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு உனக்கு சந்தோஷமாதானே இருக்கும்? அத பார்த்து சந்தோஷம் தானப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. அத்த, அப்படி எல்லாம் நான் எதுவும் நினைக்கல. உண்மையைச் சொல்லப்போனா ரோகிணியை பார்த்தா எனக்கு பாவமாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. விஜயா, நீ ஒன்னும் பாவப்படவும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இங்க பாத்தியா ரோகிணி, இவ எல்லாம் பேசுற அளவுக்கு நீ பண்ணிட்டியேல. இப்ப உனக்கு சந்தோஷம்தானே? இருக்கற கோவத்துக்கு என்ன பண்ணும்னு தெரியாது. ஒழுங்கா இடத்தை காலி பண்ணி போ. 10 கோவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறாங்க. மறுபடியும் கதவை சத்துறாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க. ரோகிணி சொல்லிக்கொள்வது எல்லாம் இந்த முத்துவும் மீனாதனாலதான். அவங்க மண்டபத்துல இவர பிரவுன் மணிய பார்க்க போனதாலதான் இத்தனை பிரச்சனை. அவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணாம இருந்துருந்தா தேவையில்லாம எனக்கு இந்த பிரச்சனை ஆயிருந்துருக்காது. எல்லாம் இவங்களதான். இவங்கள சும்மாவே விட்டுடற கூடாது. எப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு எல்லாரும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்களோ அதே போல அவங்களையும் நான் வந்து அவமானப்படுத்துதான் போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போறப்போ கரெக்டா வந்து வித்யாவும் கல்யாணமும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. அத்த, என்னதான் கோவம் இருந்தாலும் இப்ப எல்லாம் பண்ண கூடாதுங்க. அத்த, என்னதான் இருந்தாலும் அவரு தாலி கட்டுன பொண்டாட்டி இல்ல, இப்படி எல்லாம் பிரிச்சுட தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, செம கடுப்புல ஆல்ரெடி இருக்கேன். உன்னுடைய இந்த அட்வைஸ் எல்லாம் இங்க யாரும் கேட்கல. உன் வேலையை மட்டும் பாரு. இப்ப என்னையா நான் கூட்டு வந்து மருமக இது ஆயிட்டா? அவள தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உனக்கு சந்தோஷமாதானே இருக்கும்? அத பார்த்து சந்தோஷம் தானப்படுவ அப்படின்னு சொல்றாங்க. அத்த, அப்படி எல்லாம் நான் எதுவும் நினைக்கல. உண்மையே சொல்லப்போனா ரோகிணி பார்த்தா எனக்கு பாவமாதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒன்னும் பாவப்படவும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இங்க பாத்தியா ரோகிணி, இவ எல்லாம் பேசுற அளவுக்கு நீ பண்ணிட்டியல. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே இருக்கற?
கோவத்துக்கு என்ன பண்ணும்னே தெரியாது. ஒழுங்கா இடத்தை காலி பண்ணி போ. 10 கோவம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறாங்க. மறுபடியும் கதவு சத்துறாங்க. அப்ப ரோகிணி யோசிக்கிறாங்க. எல்லாம் இந்த முத்துவம் மீனாதனாலதான். அவங்க மண்டபத்துல இவர பிறவும் மணிய பாக்க போயதானே இத்தனை பிரச்சனை. அவங்க 2 பேரும் இதெல்லாம் பண்ணாம இருந்துருந்தா தேவையில்லாம எனக்கு இந்த பிரச்சனையா இருந்திருக்காதுல்ல. எல்லாம் இவங்களதான். இவங்கள சும்மாவே விட்டற கூடாது. எப்படி என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சு எல்லாரும் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்காங்களோ அதே போல அவங்களையும் நான் வந்து அவமானப்படுத்துதான் போறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போறப்போ கரெக்டா வந்து வித்யாவும் கலியும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. என்னடி சொல்ற மனோஜ், உனக்காக எதுவுமே சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவரு எதுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு? அவர்தான் எப்பவுமே அவங்க அம்மா பையனாச்சே. அவங்க அம்மாவோட தான் இருப்பேன், என்னோட வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நானும் இத்தனைக்கு திரும்ப திரும்ப கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி, இப்படிப்பட்டவர கல்யாணம் பண்றதுக்கு தான் நீ இத்தனை போய் பேசுனியா? எல்லாத்துக்கும் முன்னாடி இப்ப அவமானப்பட்டு நின்னுருக்கற. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன பண்ண சொல்ற? நான் மனோஜ் மாத்திருவோம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரி ஆயிரும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நீ ஒரு போய் பேசினா பரவாயில்ல, 2 போய் பேசினா பரவாயில்ல. எத்தனையோ தடவை நான் சொன்னேன் மனோஜ் கிட்டையே இந்த விஷயத்தை சொல்லுன்னு. நீ எதுவுமே கேட்டுக்கவே இல்ல. பிறவும் மணி ஏற்கனவே சொன்னாரு, நீ யாரு சொல்றதையும் காது கொடுத்து கேட்கல. கடைசில இப்ப நீதான் அசிங்கப்படுத்து நின்னுட்டு இருக்கற. உனக்கு எப்பாவது புரியுதா? இனிமேலாவது திருந்தி அவர்கிட்ட வந்து பண்ணதெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இனிமேலாவது வாழ பாரு அப்படின்னு சொல்றாங்க. எங்கட நீ வேற, அவருங்க என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டடிங்கறாங்க. இனிமேல் மனோஜ் கூட சேர்ந்தே வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்த, எதுவுமே எனக்கு வேலைக்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கறாங்க. நீ எப்பவுமே நீ இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கறப்போ கரெக்டா வித்யா சொல்றாங்க. சரி, ஓகே, நீ எதுக்கு அங்க இருந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கூப்பிடுறாங்க.